பார்க் ஸ்டேஷனில் இருக்கேன். நியூ ஜெர்சி மெட்ரோ பார்க் ஸ்டேஷன். நான் வந்து இன்றைக்கி டே 8 ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஹோட்டல்லேருந்து மெட்ரோ பார்க் ஸ்டேஷன் வந்துட்டு இங்கேருந்து நம்ம இப்போ வாஷிங்டன் போகிறோம். ஸோ வாஷிங்டனுக்கு ட்ராவல் பண்ண எல்லோரும் ரெடி. இங்கே பாருங்கள், எல்லோரும் உள்ளே இருக்காங்க. வெளில வரத்துக்கு பயப்படுறாங்க. செம்ம கோல்டு வெளியில். எப்படியோ ஒரு 3 டிகிரி 4 டிகிரின்னு நினைக்கிறேன். சரியான கோல்டு. எல்லோரும் உள்ளே இருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வாஷிங்டனுக்கு ட்ரெயின் வந்துடும். ஸோ நான் ஹோட்டல்லேருந்து மெட்ரோ பார்க்குக்கு தான் வந்து நியரஸ்ட் லொக்கேஷன். வாஷிங்டனுக்கு வந்து ஸ்டாப் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஊபர் பிடிச்சிட்டு நான் இங்கே வந்துட்டேன். மெட்ரோ பார்க் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வாஷிங்டன். இங்கேருந்து 2.5 hours ஸ்ட்ரைட் டேரக்ட் ட்ரெயின். 3 ஸ்டாப்பில் மட்டும் நிற்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரில. ஸோ வாஷிங்டனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு போய் சேர்ந்துரும்னு நினைக்கிறேன். 8:20 எக்ஸாக்டாக தெரில. என்ன ஒரு விஷயம்னாக்கா, இன்றைக்கி கோப்ரோ வர மறந்துட்டேன். ஸோ அதனால் மொபைலில் தான் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, மொபைல்லையும் 4K குவாலிட்டி இருக்குது. பட் இருந்தாலும் கோப்ரோ தான் நமக்கு அந்த ஸ்டிக்கை வச்சு ரொட்டேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும் வீடு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ட்ரெயின் வந்துட்டு போயிருக்கோம். நம்ம ட்ராவல் பண்ண ரெடியாக இருங்க. நாங்களும் ரெடியாக இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ட்ரெயின் உள்ளே போயிட்டு போயிருக்கோம். ஸ்ட்ரைட்டாக வாஷிங்டன். ஓகே, குட் மார்னிங் ஆல். இதாங்க நம்ம போகிற ட்ரெயின். பட் இந்த ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட 30 minutes டிலேயில் வந்திருக்கு. நம்ம வாஷிங்டன் போகிறது இந்த ட்ரெயின் தான், ஆம்ட்ராக். நீங்கள் ஆம்ட்ராக் வெப்சைட்டில் புக் பண்ணிக்கலாம். அந்த உங்களுக்கு டைமிங் ஏற்ற மாதிரி. கிட்டத்தட்ட 30 minutes லேட். Come Go, இங்கே வா. அப்படியே போய் டப்பா அப்படியே போய் உட்கார். இங்கே ஃபுல்லாக இருக்குது. போ. ஏதாவது ஒரு 2 சீட்டரில் உட்காருமா. இதோ இங்கே இருக்கு, இங்கே உட்காரல. ஃப்ரண்ட்டில் போகலாமே. அம்மா எனக்கு தெரிஞ்சு அப்படியே உட்காரலாமா. சரி போய் பாரு. சரி போய் பாருங்க. இருக்கா சீட்ஸ்? இங்கே ஒரு ரோல் அப்படியே 4 இருக்கா பாரு. நான் தான் சொல்கிறேன்ல. ஹாய், குட் மார்னிங். நான் வந்து ட்ரெயினில் வந்து இப்போ வாஷிங்டன் போயிட்டுருக்கோம் நாங்கள். ஓகே, ஸோ 2.5 hours ட்ரெயினில் போகிறது. போயிட்டு இன்றைக்கி நைட் வரைக்கும் அங்கே தான். ரிட்டர்ன் நைட்டு தான் வருவோம். ஒரு 7க்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா 9:30 இங்கே இருப்போம். ஸோ இன்றைக்கான பிளான் அதுதான். ஸோ டே 8 ஸ்டார்டட். ஓகே, அதே போல் வந்து நாளைக்கு அதுக்கப்புறம்லாம் வந்து நியூயார்க் தான் சுற்றி பார்க்க போகிறோம். அதோடு கிளம்ப வேண்டியதாக UAEக்கு. ஓகே, சரி. மிஷன் இல்லை, சாரி, கிஷன். மிஷன். ஓகே, சரி. என்ன வாஷிங்டனில்? ஓகே, அவ்வளோதாங்க, செட்டில் ஆயாச்சு. இதோட ஸ்ட்ரைட்டாக வாஷிங்டன் தான். ஓகே, சரி. அதனால ஒரு 3 hours இருக்குது. ஒரு குட்டி தூக்கம் போட வேண்டியது. குட்டி தூக்கம், பெரிய தூக்கம் போட வேண்டியதான். அலாரத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் 2.5 hours. ஓகே, ஸ்ட்ரைட்டாக ஒரு குட்டி தூக்கம் போடணும். சரி, பை.
செம்ம தூக்கமா வந்து சேர்ந்தாச்சுங்க வாஷிங்டன் டிசி. இப்போ வாஷிங்டன் டிசி யூனியன் ஸ்டேஷனில் இருக்கிறோம். வாஷிங்டன் டிசியில் மெயின் ஸ்டாப் வந்து யூனியன் ஸ்டேஷன். செம்ம தூக்கமா இங்கே ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின்லேருந்து இறங்கியாச்சு. இறங்கிட்டு இப்போ வந்து மெக்டோனல்ஸ் நம்ம மெக்டோனல்ஸ் தான். அங்கே வந்து இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சிம்பிள் ஆச்சு. ஸோ எஸ் அந்த இடத்துல தான் வந்து உட்காந்துருக்கோம், சாப்பிட ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் ஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணேன்? எக்கு, அதுக்கப்புறம் பெரிய பிரேக்ஃபாஸ்ட். என்ன பெரிய பிரேக்ஃபாஸ்ட்? அதில் வேஃபிள்ஸ் எல்லாம் வரும். என்ன எதுன்னு தெரில, பெரிய பிரேக்ஃபாஸ்ட்னு இருந்தது. ஓகே சரி ஓகே ஆர்டர் பண்ணியாச்சு. ஆனால் பசங்களும் வந்து மெக்டோனல்ஸ்லாம் சாப்பிடுவாங்க, அதனால் வந்து பெட்டர் மெக்டோனல்ஸ் ஆர்டர் பண்ணுறது கரெக்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, இவரெல்லாம் எழுந்துக்கவே இல்லை நாங்கள் நடக்கும்போது. ஆனால் பாருங்களேன், அதுக்கும் சம்மந்தமே இல்லை. கூலர் போட்டு ரெடி ஆகிடுவோம் போல். சரி, அப்புறம் உன் பிளான் என்ன? இப்போதைக்கு ஸ்ட்ரைட்டாக ஒயிட் ஹவுஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒயிட் ஹவுஸ் போகிறோம். ஓகே, ஒயிட் ஹவுஸ் போய் யாருக்கு ஒரு பேர் என்னப்பா, ட்ரம்ப்பு கிட்ட போய் டாரிஃப் எல்லாம் போடாதீங்க, ஏன் டாரிஃப் நிறைய போடுறீங்கன்னு போய் பேசணும். யாரு? நம்ம. அதான் மொதல் வேலை. போய் பேசிட்டு பிறகும் ஸ்ட்ரைட்டாக போய் மோதிக்கிட்ட போய் பேசிட்டு இதெல்லாம் வேணாண்டா, கட் பண்ணுங்க. நோ ஏன் கட்டிங்? நோ, நம்ம ட்ரம்ப்பு கிட்ட பேசுகிறோம். ட்ரம்ப்பு கிட்ட பேசிட்டு எதுக்கு நீங்கள் வந்து டாரிஃப் போடுறீங்க அப்படின்னு சொல்லணும். என்ன பேசிஸில் நீங்கள் டாரிஃப் போடுறீங்க அப்படின்னு கேட்கணும். அவ்வளவுதான். இட்ஸ் எ ஜென்டில்மேன் மீட்டிங். நோ ஆர்கியூமெண்ட்ஸ், நோ ஃபைட்டிங். ஒன் இயர் உள்ள சேர்த்தா ஜென்டில்மேன் மீட்டிங். அவர் என்ன உள்ள சேர்த்துக்கலன்னா அவருக்கு தான்ப்பா லாஸு. எதை போட்டுக்கிட்டே என்ன, அவருக்கு தான் லாஸ். அது முதல் தெரிஞ்சுக்கலாம். என்னை மட்டும் அவர் டிஸ்கார்ட் பண்ணார் அப்படின்னா உன்னை ஃபோக்கஸே பண்ணல. சரி, ஃபஸ்ட்டு ஒயிட் ஹவுஸ் சாப்பிட்றோம், உள்ளே ஏற்றிக்கிட்டு நல்லா கும்தாவாக போய் பேசுகிறோம். ஒயிட் ஹவுஸில் நின்றுட்டு போராட்டம் பண்ணுறோம். What does mean by Gupta? What do you mean by Gupta? சொல்லு, what do you mean by Gupta? Gupta. இப்போ ஆளும் வந்தாச்சு. ஆள் கூட ஃபுட்டும் வந்துருச்சு. என்னோட ஐட்டம் எடுத்து வை. கேப்பச்சினோ செய்கிறேன். கேப்பச்சினோ வரணுமா? குட்டி பையா. சரி, ஓகேங்க, பசிக்குதுங்க, சாப்பிட்றேன். நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி ஷூ பாலிஷ் போடுறது இருக்கா இல்லையான்னு தெரில. இங்கே பாருங்கள், வாஷிங்டன் டிசியில், கேபிட்டல் இன் யூஎஸ், அங்கே வந்து ஷூ பாலிஷ் போடுற இதுவே இன்னும் தனியாக இருக்குது. ஷூ ஷைன் ஸ்டேஷன், யூனியன் ஸ்டேஷனில். ஓகே, இது நான் பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸுங்க. நம்ம ஊர்லலாம் இப்போ அது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஷூக்கு ஷைன் போடுறது. இன்னும் இங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக இப்போது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. மெட்ரோ இல்லைனா பஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம். போயிட்டு பிறகும் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஒயிட் ஹவுஸ். மெட்ரோ அதான் யூனியன் ஸ்டேஷன், மெயின் ஸ்டேஷன் இன் வாஷிங்டன் டிசி. அங்கே இருந்தது, இது மெயின் ஹால். அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து அரைவல் அண்ட் டிபார்ச்சர். வா, இதுவே ஏர்போர்ட் மாதிரி இருக்கு பாரு. இங்கே பார், இதுவே ஏர்போர்ட் மாதிரி இருக்கு மேலெல்லாம். கிறிஸ்மஸ்க்கு திரும்பி பாருங்க, இந்த ஊர் ஃபுல்லாக, யூஎஸ் ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ் களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நிறைய நாய்ங்க, எல்லா இடத்துலையும், ரயில்வே ஸ்டேஷனில் நாய், எல்லா இடத்துலையும் நாய் வச்சுருக்காங்க. ட்ரெயின்குள்ளே கூட சேஃப்டிக்காக நாய் வச்சுருக்காங்க. இது ஏதாவது சஸ்பீஷியஸாக இருந்ததுனாக்கா கவிடும்னு நினைக்கிறேன்.
எல்லா இடத்துலையும் நாய். இங்கே நான் நிறைய நாய், அதுவும் ட்ரெயின்டு டாக்ஸ். என்னாச்சுங்க, வெளியில் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டுருக்கோம். மெட்ரோவுக்கும் கனெக்ஷன் இருக்குது, பஸ் ஸ்டாப்புக்கும் கனெக்ஷன் இருக்குது. பட் நீங்கள் பஸ் ஸ்டாப் எடுத்திங்கனாக்கா, ஒயிட் ஹவுஸுக்கு சொல்கிறேன், இங்கே யூனியன்லேருந்து நீங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு எடுத்தீங்க அப்படின்னாக்கா, பஸ் எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மினிமம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் காட்டுது கூகுளில். ஸோ அதனால தான் நான் வந்து பஸ் எடுத்துட்டேன். ஸோ இது ஸ்டேஷனுக்கு வெளியில். இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரம்மா, இவர் வந்து குட்டிப்புலி, அது வந்து திஸ் இஸ் வெரி குட். சூப்பர். சரிவா, பஸ் ஸ்டாப்புக்கு போவோம் வா. minutes. ஆமாம், போய் சேர 29 minutes ஆகும். I have to hold this for 29 minutes. ஓகே, பஸ் எடுத்தாச்சுங்க. ஸ்ட்ரைட்டாக ஒயிட் ஹவுஸ் தான். என்னம்மா, ட்ரம்ப் பார்க்க ரெடியா? கேள்வி கேட்குறேன். கண்டிப்பா தனு, ட்ரம்ப் பார்க்க ரெடியா? சொல்லுடி. When it goes, I saw a Cybertruck. Is it? So what do you want to do there? You want to drive that? போய் கேட்குறோம், வச்சு செய்கிறோம். நோ அதெல்லாம் பொறுப்பு கிடையாது, அந்த பையனும் பொறுப்பு கிடையாது. இதெல்லாம் பேசுறதா? இதாங்க ஒயிட் ஹவுஸ், தெரியுதா? ஆக்சுவலாக அங்கே கிட்ட போகலாங்க, நம்ம கிட்ட போய் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம். இப்போ இங்கே ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். இப்போ இங்கே ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த பார்க் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே இது பண்ண முடியல. ஸோ இங்கே பாருங்கள் ஒயிட் ஹவுஸு. ஓகே, இதோ அந்த இடத்துல ரோடு தெரியுதா, அங்கே வரைக்கும் நம்ம போகலாம். அங்கே போயிட்டு நம்ம பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நமக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா உள்ளே போயிட்டு போனோம் அப்படின்னாக்கா நம்ம அப்பாயின்மெண்ட்டு புக் பண்ணிவிட்டு நம்ம ஒயிட் ஹவுஸ் டூர் இது பண்ணலாம். ஆனால் நான் படித்த வரைக்கும் என்னன்னாக்கா, உங்களுக்கு வந்து அங்கே உள்ளே இருக்கிற எம்எல்ஏவோட கான்டாக்ட்ஸ் இருக்கணும். அந்த எம்எல்ஏவை பிடிச்சிட்டு அவங்க ரெஃபர் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற டூருக்கு அலோவ் பண்ணணும். ஸோ அப்படி இருந்தால் தான் உள்ளே போக முடியும். இங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் லைனில் நின்று பாருங்கள், அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு. ஆனால் வெப்சைட்டில் பொறுத்த வரைக்கும் அப்படி போடலை. உள்ளே இருக்கிற எம்எல்ஏ கிட்டேருந்து நீங்கள் கான்டாக்ட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போகணும் அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஒயிட் ஹவுஸ், யூஎஸ் பிரசிடெண்ட்டோட ஒர்க்கிங் பிளேஸ். என்னம்மா பண்ணலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டு கடைசியில் ஒயிட் ஹவுஸ் பார்க்க முடியல. ஹை, எஸ் வா, நம்ம அந்த இடத்துல கிளியராக ஏதாவது ஆங்கிள் இருக்கான்னு பார்க்கலாம் வா, பிக்சர்ஸ். சரிவா, நம்ம அந்த சைட் போய் பார்க்கலாம் வா. வெரி டிசப்பாயிண்டட். நாங்கள் கிட்ட ஒயிட் ஹவுஸை பார்க்கலான்னு நினச்சோம். எஸ், நம்ம ஊர்லலாம் இதெல்லாம் பண்ணாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த ஃப்ரீடம் கொடுக்குறதே பெரிய விஷயம். ஓகே, இந்த ஊரே இந்த விஷயத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே நாங்கள் முடிச்ச அளவுக்கு கிட்ட வந்திருக்கோங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், டு நாட் போலீஸ் லைன், டு நாட் கிராஸ் அப்படின்னு. ஓகேங்களா, இந்த வருங்க பக்கத்துலேயே இங்கே வந்து ப்ரெஸ்ஸை வந்து இது எடுத்துகிட்ருக்காங்க, பேட்டிஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க அந்த ப்ரொட்டஸ்ட்க்கு. அதுக்கு பக்கத்தில் நாங்கள் நின்று டூரிசம் வந்து இங்கே வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து டூரிஸ்ட், அவங்கெல்லாம் அட்டகாசம் பண்ணுறாங்க. இங்கே வந்து இங்கே இருக்கிறவங்க ப்ரொட்டஸ்ட். இங்கே வந்து இது பண்ணி, ஓகே, போலீஸ் டு நாட் கிராஸ் த லைன்.
அங்கே பாருங்கள் ஒயிட் ஹவுஸ் எங்களுக்கு இன்றைக்கி பெப்பர் பேன் ஆயிடுச்சு 4. இட்ஸ் ஓகே, வி லவ்ட் இட். ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கவே வந்து அந்த ரெஸ்பெக்ட்லாம் இருக்குது. இந்த பில்டிங்கை பார்க்கணும்னு நினச்சோம். எப்படி யூகேல, ஆமாம் யூகேல வந்து பக்கிங்ஹாம் பேலஸ் எப்படி கிட்ட இருந்து பார்க்கணும்னு நினச்சோமோ, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு நினச்சோமோ அது கொடுக்க முடியல. பட் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஒரே எக்ஸ்பிளனேஷன். ட்ரம்ப் இருக்கிற இடம், வாழுற இடம், உலகத்தையும் நாஸ்தி பண்ணுற இடம். ஓகேங்க, சும்மா ஓகே. சரி ஓகேங்க, பார்த்துட்டு வந்து இப்போ ஆன் த வே, நீ வாமா, ஆன் த வே டு லிங்கன் மெமோரியல். இப்போ இது முடிஞ்சிருச்சு, ஒயிட் ஹவுஸ் முடிஞ்சிருச்சு. ஆன் த வே டு லிங்கன் மெமோரியல். நான் ஒரே ஒரு ஃபேக்ட் மட்டும், என்னோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ், நான் வந்து பேப்பர்லேயும் படிக்கல, எதுவும் படிக்கல. பட் நானாக வந்து திங்க் பண்ண ஒரு விஷயம், என்ன திங்க் பண்ண அப்படின்னா, இந்த டேரிஃபெல்லாம் போட்டார்ல அவர், உலகமே வந்து ரொம்ப ஹேட்ரட் காமிச்சிது. அவர் என்ன முட்டாள்தனமாக பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாருன்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணுற விஷயம் கரெக்டாக இல்லையான்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் அவர் முட்டாள் கிடையாது. எதனால் முட்டாள் இல்லைன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஜட்ஜ் பண்ண விஷயம் இது எந்த நியூஸ் பேப்பர்லேயும் வரல. அவர் டேரிஃப் போடுறேன்னு சொன்னோடனே யூஎஸோட நாஸ்டாக் 100 சரி, அதுக்கப்புறம் வந்து டவ் ஜோன்ஸோ சரி, டவ் ஜோன் 500, S&P 500, டவ் ஜோன்ஸு, அதுக்கப்புறம் நாஸ்டாக் 100, இது எல்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இறங்குச்சு. யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா அடி வாங்குச்சு. கிட்டத்தட்ட 30% இல்லை 25% அடி வாங்குச்சு. எல்லா அனலிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணாங்க, இவர் இப்போ டேரிஃப் போடுறதுனால வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் 25% இறங்கிருச்சு. இதை வந்து ரீகெயின் பண்ணுறதுக்கே வந்து 3-4 இயர்ஸ் ஆகிடும், அதுக்குள்ளேயே அவரோட ஆட்சியே போயிடும். அவர் ஏன் அது பண்ணார், எதுக்கு பண்ணார் அப்படின்றது தெரியல, ஏதோ லூஸ் மாதிரி பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் ஃபீட்பேக் வந்துச்சு. த மூமெண்ட் ஹீ ஸ்டாப்ட் டேரிஃப், அது பாஸ் போட்டார் பார்த்தீங்களா, அது எவ்வளோ 25% அது லாஸ் ஆச்சோ, இட் கெயின்டு பேக் அகெயின் இன் அ வீக்ஸ் டைம். 4 இயர்ஸ் ஆக வேண்டியதை வந்து அவர் 1 வீக்லேயே வந்து அவர் திருப்பி தூக்கிட்டார் யூஎஸோட நாஸ்டாக் 100. இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது கம்மியாச்சுல்ல ஸ்டாக்கு, இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து யூஎஸ் மக்கள் எல்லாம் வாங்க வச்சார். இன்ஃபேக்ட் அவரும் வாங்கியிருப்பார். அது இறங்கிட்டு போயிருக்கோம். இட்ஸ் டைம் டு பை அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு கோட் வந்துச்சு. அதாவது என்ன கோட் அப்படின்னாக்கா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து இட்ஸ் டைம் டு பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காரு. இட்ஸ் டைம் டு பைனா இட்ஸ் டைம் டு பை த ஷேர்ஸ் அப்படின்னு. அது சொன்ன அடுத்த நாள் ஷேர்ஸ் எல்லாம் வந்து டக்குன்னு ஏறிச்சு. அவரும் ஷேர்ஸ் வாங்கியிருக்கலாம். ஸோ ஹீ இஸ் பிளேயிங் இன் த ஸ்டாக் மார்க்கெட், நாட் பிளேயிங் இன் தி கண்ட்ரிஸ் டேரிஃப். அதுதான் என்னோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அவர் ஸ்டாக் மார்க்கெட்டில் விளாட்றதுனால தான் வந்து விளாடல, பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஹீ இஸ் கண்ட்ரோலிங் த ஸ்டாக் மார்க்கெட். அதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இஸ் நாட் அகெயின்ஸ்ட் த டேரிஃப், இஸ் நாட் அகெயின்ஸ்ட் எனி கண்ட்ரி. இதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகேங்களா? ஸோ இது சொல்லணும்னு நினச்சேன். அவர் முட்டாள் கிடையாது. ஒன்று அவர் முட்டாளே கிடையாது. ஹீ இஸ் சூப்பர் பிரில்லியன்ட், ஹீ இஸ் பிளேயிங் அரவுண்ட். ஓகேங்களா? ஸோ இது சொல்லணும்னு நினச்சேன். ஆன் த வே டு லிங்கன் மெமோரியல். இங்கே டிசி ஷூட்டிங்குன்னு ஒன்று நடந்தது, அதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இந்த போன வாரத்தில் டிசி ஷூட்டிங்னு ஒன்று நடந்துச்சு இல்லைங்க. நியூஸ் பேப்பரில் கூட வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்திருக்கு. அதில் உயிரிழந்த ஹீரோஸ், ஆர்மி ஆஃபீஸர்ஸ். ஸோ அவங்களுக்காக இங்கே பக்கத்தில் வச்சுருக்காங்க. அது தள்ளுமா, இந்த ஒயிட் ஹவுஸ் முன்னாடி. அவங்களோட பேட்ஜஸா தெரியல எனக்கு என்ன. ஆமாம், அவங்களோட பேட்ஜஸ் தான் நினைக்கிறேன். தெரியாதுமா அப்படி கம்மன். Guardian of America, we honor you. Know the difference. We are not of French. பாவங்க இவங்கெல்லாம் நாட்டுக்காக உயிரிழந்தவங்க. மெட்ரோவில் வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு லிங்கன் மெமோரியலுக்கு போகிறதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து ஃபாகி பாட்டம். ஸோ ஃபேராகட் வெஸ்ட்லேருந்து ஃபாகி பாட்டம் போனோம். ஒரு ஸ்டாப் தான், நடந்துடலாம். ஆனால் பசங்களெல்லாம் வச்சு இன்னும் ரோட்டில் நடக்கணும். ஸோ அதனால தான் மெட்ரோ எடுத்துடலான்னு. ஓகேங்க, ஃபாகி பாட்டம் போயிட்டு நம்ம லிங்கன் மெமோரியல் கிட்ட சந்திப்போம். ஓகே,
அவள் எங்கே போயிட்டாளா அவள் பாரு நிற்கிறா எங்கே இங்கே சூடாக இருக்கும் போல இருக்கு அதனால தான் டக்குன்னு போயிடுச்சு கீழே ஆமாம் ஓகே இந்த சைடு யூ டர்ன் போட்டு நம்ம எப்படி போகணும்னு நினைக்கிறேன் நடு ரோட்டில் செஸ்ஸு பார்த்தீங்களாங்க செஸ் விளாட்றாங்க ஐ திங்க் பெட்டிங் நினைக்கிறேன் பெட்டிங் செஸ் விளாடுறது பார்த்தீங்களாங்க இவங்க போய் ஒரு செல்ஃபி வேறு எடுத்துக்கிட்டாங்க ரோட்டில் செஸ் விளாட்றாங்க அப்படின்ட்டு அவங்களே வந்து வாங்க 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 எடுத்துக்கோங்க ஃபோட்டோ அப்படின்ட்டு நம்ம ஊரில் வந்து கேரம் போர்டு விளாட்னாலே வந்து இல்லை கேரம் போர்டு விளாட்னாலே வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க டீ கடையில் 4 பேர் இருந்தாலே முடிஞ்சு போச்சு நீங்கள் பாருங்கள் ரோட்டில் நின்று உட்காந்துட்டு அழகாக செஸ் விளாடிக்கிட்டு இருக்காங்க